திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்று காலை கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மனோஜ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மனோஜ், அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் எப்போது ஏற்றப்பட்டது? அதனையொட்டி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன? காலை வணக்கங்கள் மகேஷ். இன்னைக்கு அதாவது கார்த்திகை தீபத்தினுடைய 9வது நாளான இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த மகா தீப பெருவிழாவை முன்னிட்டு இந்த தீப பெருவிழாவினுடைய ஒரு அங்கமான இந்த பரணி தீபத்தை ஏற்றக்கூடிய இந்த நிகழ்வில் பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு காலையில் 2 மணிக்கே நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 5 தீபங்கள் அண்ணாமலையாருடைய சன்னதியில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அந்த 5 தீபங்களுக்கும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பின்னர் அங்கு இருக்கக்கூடிய அந்த பரணி தீபமானது ஏற்றப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அண்ணாமலையாருடைய சன்னதியில் அனைவருக்கும் காண்பிக்கப்பட்டது. தீபாராதனை அங்கு நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த தீபமானது எடுத்துக் கொண்டு வரப்பட்டு உண்ணாமலை அம்மனுக்கும் தீபாராதனை நிகழ்த்தப்பட்டது. மற்ற பிற பரிவார தெய்வங்களுக்கும் அந்த தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் கொடிமரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அந்த பரணி தீபமானது காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த பரணி தீபம் பைரவரனுடைய சன்னதியில் வைக்கப்பட்டது. மகேஷ், இந்த நிகழ்வை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தாங்க. ஆனால் சற்று கொஞ்சம் மழையின் காரணமாக இந்த கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மகேஷ், மனோஜ், தற்போது வர்தா புயல் காரணமாக திருவண்ணாமலையிலும் மழை பெய்து வரும் நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தங்க எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக மகேஷ், இந்த வர்தா புயலினுடைய தாக்கம் தற்போது வட மாவட்டங்களில் பல இடங்களிலும் இருக்கும் என்ற ஒரு தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறதை காட்டிலும் இங்கு திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு வரைக்கும் எந்த விதமான ஒரு சாரல் மழை கூட இல்லை என்று சொல்லலாம். இன்று அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி அளவில் தான் சாரல் மழையானது பெய்ய தொடங்கியது. ஆனால் தற்போது அந்த சாரல் மழையும் கூட முற்றிலுமாக நின்று விட்டது. தற்போது சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி இந்த மழையானது இதற்கு மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றே நாம் தற்போதைய சூழலில் கருதலாம். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது அந்த மழையினுடைய தீவிரம் இங்கு திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இங்கு சற்று குறைவாக இருக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாகத்தான் ஒருவேளை இந்த மழையினுடைய பாதிப்பு அதிக அளவு இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால்தான், ஒரு அச்சத்தினால்தான் இந்த பக்தர்களுடைய கூட்டம் இங்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதற்கு மாற்று ஏற்பாடுகளுக்காக ஒருவேளை இங்கு மழையினுடைய தாக்கம் அதிக அளவு ஏற்படும் காரணத்தினால் அதற்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளாக பல விஷயங்களும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தீயணைப்பு படை வீரர்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று மாலை 6 மணி அளவில் இந்த மகா தீபமானது நடைபெற இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தீபத்தை மலை மீது இருந்து காண்பதற்காகத்தான் இங்கு பக்தர்கள் அதிக அளவு குவிவார்கள். ஆகவே இங்கு கோவிலுடைய உள் பிரகாரத்திலும் கோவிலுடைய வெளி பிரகாரத்திலும் எந்த விதமான கொட்டகைகளும் அமைக்கப்படவில்லை. ஆனால் கோவிலுக்கு வெளியே பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம், குறிப்பாக இந்த மழை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் சிறப்பாகவே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமான போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஆயுதப்படை போலீசாரும் இங்கு வந்திருக்கிறார்கள். 100 கமாண்டோ படை வீரர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரி, மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சரி மிகச் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். மகேஷ், மனோஜ், தீபத்திற்கு வரும் பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுக்கு அங்கு கிரிவலம் செல்லும் பாதையில் மருத்துவ முகாம்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக மகேஷ், கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிரிவல பாதை இன்றைக்கு கார்த்திகையினுடைய பௌர்ணமி நாளான, வழக்கமாகவே ஒவ்வொரு மாதங்களிலும் பௌர்ணமி நாளன்று இந்த கிரிவல பாதையில் மக்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். இன்றைக்கு திருக்கார்த்திகை தீப திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நேற்று முதலே பக்தர்களானவர்கள் தொடர்ந்து தங்களுடைய இந்த கிரிவல பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மலை மீது கூட ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் பக்தர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர், பக்தர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வழங்குவதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கோவில் நிர்வாகம் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கழிப்பிட வசதிகளும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 முதல் 20 வரையிலான அந்த மருத்துவ முகாம்களும் அந்த கிரிவல பாதையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளியிலும் இந்த மருத்துவ முகாம்கள் சிறப்பாக செயல்படும் அளவிற்கு அனைவரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 108 ஆம்புலன்ஸ் வசதியும் கூட இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கிரிவல பாதையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் மழை வந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக சிரமங்கள் ஏற்படுவதன் காரணமாகவோ ஏதாவது பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சைகள் அளிப்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் இங்கு இந்த கிரிவல பாதையை பொறுத்த வரைக்கும் சரி, கோவிலுடைய வெளிப்பிரகாரத்திலும் சரி, கோவிலுக்கு உள்ளேயும் சரி பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மகேஷ், தீப திருவிழாவின் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி மனோஜ்.